குட் மார்னிங் மார்னிங் மார்னிங். உங்க பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கான் சார். கொடுக்கற ப்ராஜெக்ட் ஒர்க் கூட சரியா பண்றது இல்ல சார். அதுலயும் அறக்குற. சரிங்க வெற்றி, நீ கொஞ்சம் வெளியேறியா. நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்க சரியா செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நீங்க அவனை என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாம இருந்திருக்கலாம். காலையில 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி பேட். பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் குட். ஆர்ட் ஸ்டூடெண்ட் வச்சு செஞ்சு எடுத்துட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்ல பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்க பாருங்க, கோவிந்தம்மா செகண்ட் பி வெரி வெரி குட். உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டா தானே சார் கேக்குறாரு. இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? இது அங்க போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம 2 பேரும் ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற? கிளப்புடா. பசங்களை பத்தி குறை சொல்றதுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்க, ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாம கூட்டம் கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மத்த பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமா இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசுல விளையாடத்தாங்க செய்வான். அதை ஏன் ஒரு குறையா சொல்றீங்க? இந்தா அவர்கிட்ட அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவர் வீட்டுல போய் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 100க்கு 90 பேரண்ட்ஸ் இப்படிதான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும்? எப்படி ஸ்கூல பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும் ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்பதாங்க சுதந்திரமா இருக்க விடுவீங்க? அவன் எப்பதான் சந்தோஷமா இருப்பான்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவா? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிப்பாருன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கீங்க? நான் கொடுத்திருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இல்லடா நீ இப்படி வந்துடா சார். கொஞ்சம் மேல வாங்க, இங்க ஒருத்தர் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேரு கலாட்டா. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பத்தி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். இது அங்க போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் நமக்கு நீ ஏன்டா உன் கூட எதையும் சேர்க்க? நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம்? நீங்க தான் கூப்பிட்டீங்க. நீங்க தான் சார் கூப்பிடுறீங்க. ரோடா நின்னு கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்ல போட்டு இது எங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளை, எங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளை தம்பட்டு அடிச்சு பிட் நோட்டீஸ் கொடுத்து டிவில விளம்பரத்தை போட்டு பாக்குறவங்க எல்லாம் பிரமிக்க வச்சு, இந்த ஸ்கூல்ல நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டுல இருக்க பொம்பளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவளுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் புடிச்சு மருந்த குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்த குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டுல இருக்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் சார் காம்ப்ரமைஸா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க? பாத்தீங்களா, 30% கூட தேராது. அட பாவிகளா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல. நீங்க கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா, கோஷ்டி சேர்த்துட்டு இருக்கீங்க? இனிமே உங்க பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல இடம் இல்ல. கெட் அவுட். நீங்க என்ன சார் சொல்றது என் பையனுக்கு இடம் இல்லன்னு? நான் சொல்றேன் சார், என் பையன் படிக்கிறதுக்கு இந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்ல. ஏய் வெற்றி, உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? பிடிக்கலப்பா. கேட்டுச்சா? உங்க பசங்கிட்டையும் கேளுங்க, பாதி பேருக்கு மேல இந்த பதில் தான் சொல்லுவாங்க. அப்பா எனக்கும் இந்த ஸ்கூல் பிடிக்கல. வாயா போலாம். மிஸ்டர் தயா, உங்க முன்கோபத்தால உங்க பையனோட எதிர்காலத்தை நாசப்படுத்துறீங்க. பையனோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்துல இல்ல சார், பையன்கிட்ட இருக்கு. மனித குலமே எங்கே போகிறாய்?